இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போல்ட்டில் ஏற்கனவே வந்து ஒரு பட்ஸை பற்றி வந்து போட்டிருப்பேன். சூப்பரான ஒரு டிசைனில். ஸோ அந்த வீடியோ வேணா வந்து மிஸ் பண்ணாம வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாடலில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சேம் டிசைனில் இருக்கக்கூடிய இன்னொரு இயர்பட்ஸோட ஸ்பெக் என்னென்ன இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பிளாக் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இதில் இன்னொரு கலருமே வேரியன்ட் இருக்குது. அதாவது இந்த ஒயிட் கலர் வேரியன்ட் இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எல்லோ லைட் இருக்கு இல்லையா, அது வந்து 2 கலருக்குமே சூப்பரா வந்து மேட்ச் ஆகும். ஸோ ஒரு ப்ரீமியம் லுக்குமே நமக்கு வந்து தந்துரும். யுஎஃப்ஓ அப்படின்ற இந்த ஒரு மாடல் தான். ஸோ இது வந்து ஒரு டைட்டானியம் டிரைவோட ஒரு அல்ட்ரா லோ லேட்டன்ஸோட அண்டு நெறையா மோட் சிங்கிங் எல்இடிஸோட அண்ட் தென் டெடிகேட்டட் ஆப்புமே வந்து கனெக்டிவிட்டியோட ஒரு சூப்பரான பட்ஸா இதையுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாங்க ஸ்பெக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளூடூத் வெர்ஷன பொறுத்தவரைக்கும் ஒரு 5.3 வெர்ஷன் வந்து குடுத்துர்றாங்க. குவாட் மைக் செட்டப் இருக்கு. ஸோ இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஎன்சி தான் வந்து உள்ள இருக்கு. ஏஎன்சி கிடையாது. நெக்ஸ்ட்டு டைப் சி சார்ஜிங் போர்ட் குடுத்துர்றாங்க. அண்ட் தென் 48 ஹவர்ஸ்க்கான ப்ளே டைம் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 60 ஹவர்ஸ்க்கான ப்ளே டைம் இருக்கும். 100 ஹவர்ஸ்க்கான ப்ளே டைம் இருக்கும். இதில 48 ஹவர்ஸ் இருக்கு. அண்ட் மேட் இன் இண்டியா ப்ராடக்ட் தான் இதுவுமே. ஸோ போல்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் இன் இண்டியா ப்ராடக்ட். அண்ட் தென் ஒரு 10 டிரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓமேக்ஸ் டிஎம் டிரைவ் குடுத்துருக்காங்க. ஸோ அதே ஃபீச்சர் தான் இதுலயுமே இருக்கு. முன்னாடி பார்த்தா இருக்கிற அதே ஸ்பெக் தான் இதுலயும் இருக்கு. அதில வந்து 40 எம்எஸ் லேட்டன்ஸ், இதில 45 எம்எஸ் லேட்டன்ஸு. லேட்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே நமக்கு ரொம்ப டிலே எதுலயுமே ஃபீல் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் மோட் சிங்கிங் எல்இடிஸ் இருக்கு. ஸோ இதில வந்து நம்ம எந்த மோடு ஃபிக்ஸ் பண்றோமோ, அதுக்கேத்த எல்இடி வந்து இதில வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ப்ளே பத்தி பார்ப்போம். எப்படின்னா, இப்போ 48 ஹார்ஸ் பேட்டரி லைஃப் குடுத்துருக்காங்க. 120 ஹார்ஸ் வந்து ஸ்டாண்ட் பை. சும்மா நான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். பட் பாட்டு எதுவுமே கேட்கல. ஆன்ல இருக்கு ஃபுல்லா டிவைஸ்னா, ஒரு 120 ஹார்ஸ் வந்து ஸ்டாண்ட் பையா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டாண்ட் பையா இருக்கிறது நம்ம ஸ்டாண்ட் பையா வைக்க போறது கிடையாது. மேக்ஸிமம் வந்து இந்த பட்ஸை பொறுத்தவரைக்கும் எடுத்து வந்து பாக்ஸில தான் வைப்போம். சூப்பர் சார்ஜ்டு வித் ஸ்பீட், அதாவது ஸ்பீட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டிங் போர்ட், டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் குடுத்துருவாங்க இதுக்கு. அண்ட் தென் ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டா 1.5 ஹவர்ஸ் அதான் 100 மினிட்ஸ் சொல்லுவாங்க. அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேக்ஸிமைஸ் ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வித் போல்ட் ஏஎம்பி ஆப். அதுலயுமே ஆப் கண்ட்ரோல் இருக்கு. இதுலயும் ஆப் கண்ட்ரோல் இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில வந்து நம்ம டிவைஸ் வந்து பேர் பண்ணிட்டா, எவ்வளோ சார்ஜ் இருக்கு, தென் ஈக்குவலைஸ் மோடு அத வந்து ஆன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா? அதுலயுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏஐ பவர்டு கிளாரிட்டியாம். ஸோ இன்ஜினியரிங் வித் ஏஎன்சி பார்த்துருக்கோங்க. இதில ஒரு குவாட் மைக் ஏஏஎன்சி அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ சில ஆப்டிமைசேஷன் வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஹெச்டி கால் கிளியரிட்டி வித் ஜென் டிஎம் மோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கால் கிளியரிட்டிக்கு வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க போல இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பேக்ட் கேமிங் மோட் ஆன் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். 4 டைம்ஸ் வந்து நம்ம டேப் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அந்த கேம் மோடு. நெக்ஸ்ட் ஒரு 45 எம்எஸ் லோ லேட்டன்ஸில் அதுவும் நல்ல ஒரு டிலே சவுண்ட் டிலே இல்லாமல் நம்மளால கேம் ப்ளே பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். டிசைன்ஸ் எல்இடிஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து நமக்கு ஒரு க்ளோயிங் லைட் இருக்குது எல்லோ கலரில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் பார்த்ததுல ரெட் இருந்திருக்கும். ப்ளூ அண்ட் ரெட்டு ஒரு காம்பினேஷனில். இது வந்து ஒரு எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன். ஸோ எல்லோ லைட் பிளாக்ல சூப்பராக வந்து நமக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு ப்ரீமியம் லுக்குமே வந்து தரும் நமக்கு. அண்ட் இது வந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய அந்த ஸ்டாப் லைட் இருக்கு இல்லையா? அந்த ஒரு டிசைன் தான் இதுலயுமே இருக்குது. அண்ட் இது வந்து நமக்கு ஒரு டச் பண்ணுறத வந்து இண்டிகேட் பண்ணுறது அங்கே ஒரு எல்இடிஸ் குடுத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் அண்ட் ஸ்மோக் மெட்டல் 3 கலர் இருக்கு போல இருக்குது ஆக்சுவலா. நம்ம வெப்சைட்ஸில காட்டுறது வந்து 2 தான் காட்டுது. இது நல்லாயிருக்கு. ரொம்ப டார்க்கா பிளாக் க்ளோசி அண்ட் தென் ஸ்மோக்கி மெட்டல் ஒண்ணு இருக்கு. இது ஒயிட் ஓப்பல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒயிட் எனக்கு புடிச்சிருந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு ஷைனோட நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் தென் வந்து 5.3 சப்போர்ட் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு பிளிங்க் அண்ட் பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டா கனெக்ட் ஆகுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு சுப்ரீம் பேஸ் சார்ஜர் இருக்கு. அதான் அந்த பூமெக்ஸ் டிஎம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பேஸை வந்து பூஸ்ட் பண்ணி சூப்பரா வந்து குடுக்கும். 13 டிரைவ் இல்லையா? ஸோ பேஸோட டெப்த் எல்லாமே நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அண்ட் டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க குடுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டேப் பண்ணா ப்ளே அண்ட் பாஸு அண்ட் கால வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு மியூட்டெல்லாம் டபுள் டேப்புக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேக் வர்றது டபுள் டேப்பு. சிங்கிள் டேப் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். சிங்கிள் டேப்னா வந்து மியூட் ஆயிடும்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. சிங்கிள் டேப் தான் நான் சொன்னேன் இல்லையா? ப்ளே, பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் டேப் பண்ணா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு டபுள் டேப் பண்ணா கால வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் காம்பேக்ட் மோடு ஒண்ணு இருக்கு. அதான் வந்து கேம் மோடு.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப் மூலயமா கிளாட்டிக் கைடு. ஸோ ஓகேவா, இதில் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா கூகுள் அசிஸ்டன்ஸ் வந்து வந்துடும். அண்டு சரி சப்போர்ட்டுமே இருக்குது. ஐபிஎக்ஸோட 5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துறாங்க. ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ்க்காக தான் அது மேக்ஸிமம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. சும்மா தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு கிடையாது. சும்மா நார்மலாக ஃப்ளாஷ் ஆச்சுன்னா இந்த ப்ரூஃப் இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் இது கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கலர் வேரியன்ட்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் டிசைன் வைஸ்மே நல்லா இருந்துச்சு. யூஎஃப்ஓ அப்படின்ற இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நான் கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.